மாணவர் அணி அண்ணாதுரை அவர்களே, தம்பி அண்ணாப்பட்டி பழனிசாமி அவர்களே, தம்பி அனைத்து ஒன்றிய நகர பேரவைக் கழக செயலாளர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி அண்ணன் அவர்கள் பேச வேண்டிய நிலையில் எடப்பாடி பேசினார். அவருக்காண்டி அருமை அண்ணன் மாநகர துணை மேயர் அண்ணன் லியாகத் அவர்கள். தளபதி அவர்களால் பொறுப்பு கொடுக்கப்பட்ட இந்த முதல் கூட்டத்தில் உலகினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார். 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதட்டிடாதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாநகர திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, நம்மையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆலமரத்தையும் தமிழகத்தை சிற்பியாக இருந்து உருவாக்கி இன்று மெரினா கடற்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் மற்றும் கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தையும் மிக சிறப்பாக இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கத்தை மேடையில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிவித்தார்கள். இதுவரைக்கும் எல்லாரும் என்கிட்ட தான் வந்து இந்த தேதியில் வந்து கூட்டம் நடத்துங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் என்னுடைய சர்வீஸ்லேயே நான் வந்து பேசணும், எனக்கு தேதி கொடுங்கன்னு கேட்டு புதுக்கோட்டையில் வந்து பேசணும்னு நான் தேதி வாங்கி பேசுகிற கூட்டம் இதுதான். எதுக்காக அப்படின்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நமது புருடா பழனிசாமி அவர்கள் ஏதோ பெரிய சாதனையை சாதித்து விட்டது போல் இந்த புதுக்கோட்டையில் வந்து ஆகாக ஓகாகான்னு லேகியத்தை வித்துட்டு போயிருக்கார். அந்த லேகிய வியாபாரியினுடைய வேட்டியை கிழிப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் தான் இந்த அற்புதமான கூட்டம். எவ்வளவு பெரிய பொய்யும் புரட்டுகளையும் இந்த மேடைகளில் தமிழ்நாடு முழுவதும் அவர் பேசிவிட்டு ஏதோ 2026 அவங்க எல்லாரும் 210 தொகுதியில் ஜெயிக்க போறேன்ட்டு அவர் ஏதோ ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், 1996ஆம் ஆண்டு நீங்கள் எல்லாம் அம்மா 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஜெயலலிதா அம்மையாரையே பர்கூரில் தோற்கடித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அம்மாவே தோற்று போனது. 1996 பர்கூரில் எப்படி ஜெயலலிதா அம்மா தோத்தார்களோ அதே போல் விராலிமலையில் மண்ணை கவ போகின்ற ஒரு தோல்வியை காணப்போகின்ற ஒரு வேட்பாளர் யார் என்றால் அவர்தான் முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் அருமை தம்பி விஜயபாஸ்கர். நாங்களாம் ஏன் அருமை தம்பின்னு சொல்றோம்னா, என்னுடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞர் எல்லோரையும் மரியாதையாக நாகரிகமாக பேசுங்கள் மேடையிலே என்று எங்களுக்கு மேடையில் பழக்கப்படுத்தி விட்டவர். அதனால தான் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு
இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிய அன்பு சகோதரர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரர் ஆசைப்படல சட்டமன்றத்துக்கு நான் வரணும்னு. அன்னைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மானிய கோரிக்கை விவாதத்தை கேட்கறதுக்கு சட்டமன்றத்துக்கு போயிருந்தேன். அப்போ என்னை முதல்ல வரவேற்றது யாருன்னா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். லியோனின்னே, நாங்கள்லாம் உங்கள் பெரிய ரசிகர்னே, நீங்கள் வாங்கினே சட்டமன்றத்துக்கு கலகலப்பாக இருக்கும்னே. யார்? ஓ பன்னீர்செல்வம். அதுக்கடுத்து என் ரெண்டு கையையும் பிடிச்சி நெஞ்சில் வச்சுக்கிட்டு, மாற்று கட்சியில் இருந்தாலும் நாங்கள்லாம் உங்களுடைய பெரிய ரசிகர், என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கே உங்கள் பட்டிமன்றத்தை தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டது அருமைக்குரிய முன்னாள் அமைச்சர் K.A. செங்கோட்டையன். அவர் என்னை சட்டமன்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். இது மாதிரி அதிமுக காரர்களே என்னை சட்டமன்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு தலைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதனால் நானும் என் தம்பியும் 2026 மீண்டும் கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய அந்த ஆட்சியில் நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதை ஏன் புதுக்கோட்டையில் நான் சொல்கிறேன்னா, லியோனியோட பட்டிமன்றத்திற்கு தாய் வீடாக இருந்து ரசிகர்களாக உருவாக்கிவிட்ட மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம். ஆலங்குடிங்கிற ஊரில் தான் லியோனி முதல்ல நடுவராக பேசி அது ஆடியோ கேசட்டாக வெளியாகி லியோனியை உலக புகழ் பெற்ற ஒரு பேச்சாளராக, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக, பாடநூல் கழக தலைவராக நான் இருப்பதற்கு அடித்தளமிட்ட தாய் வீடு எங்கள் புதுக்கோட்டையினுடைய உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள். அதனால தான் உங்கள் முன்னாடி இந்த கருத்தை நான் சொல்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்களையும், அருமை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோன்னா, அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை நயினார் நாகேந்திரனா? லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க, சிரிக்க, சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தின் எந்நாளும் சட்டமன்ற உறுப்பினர் பாரதிதாசனுக்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவிச்சுடர், கவிதை பித்தனாக மேடை அவர் முகத்தில் முளைத்திருப்பது மீசை அல்ல, 2 புலியினுடைய வாள்கள் அவருடைய முகத்திலே மீசையாக முளைத்திருக்கக்கூடிய அந்த வீரமிக்க கவிஞர் எழுதிய வரிதான், கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி என்ற அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் என் அருமை அண்ணன் கவிச்சுடர், கவிதை பித்தன் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டுருக்கார். எனக்கு அவரை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த வார பத்திரிகையில் இவ்வளவு விளம்பரம் போடுவாங்க, குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையா, இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு தொந்தரவா, ஏன் திருமணம் முடித்தோம் என்ற பயமா? கவலை வேண்டாம், ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் வந்து லேகியம் சப்ளை செய்கிறோம். டாக்டர் விஜயம் அப்படின்னு லாட்ஜில் டேட் போட்டு, அந்த டேட்டில் டைம் போட்டிருப்பேன் 9 to 10 லாட்ஜில் டாக்டரை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு லேகிய பாட்டில் ஒரு சூட்கேஸில் தூக்கிட்டு, எப்படி ஊர் ஊராக லேகியம் விற்கிற டாக்டர் போய்கிட்டு இருக்காரோ அது மாதிரி தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி லேகியம் விற்றுக்கிட்டு இருக்கார். நல்ல வியாபாரிக சந்தையில் எப்படி விற்பான்னா, அரிசி விற்றுக்கிட்டு இருப்பான். அண்ணன் அரிசி கிலோ எவ்வளவுண்ணே? 40 ரூபா. 35 ரூபாய்க்கு ஒன்று, இல்லை தம்பி 38 வாங்கிக்க, இல்லை 37 கொடுங்க. இதுதான் வியாபாரம். ஆனால் இந்த 6:30 7 மணிக்கு இது மாதிரி லைட் வைக்கிற நேரத்தில் ஒரு வண்டியில் ஒரு வியாபாரி வருவேன், அவன் தான் லேகியம் விற்கிறவன். அவன் எப்படி விற்பான்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் பக்கம் எப்படி லேகியம் விற்பாங்கன்னா, அந்த வண்டியில் வரிசையாக பாட்டில் அடிக்கிறவான், ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சுருப்பான், ஒரு சின்ன மைக்கை வச்சுக்கிட்டு
நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதாட வைக்கமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை குடகுமலை இந்த 4 மலைகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதையெடுத்து அந்த விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட லேகியம். ஒரு 100 பேர் கூடியிருக்காங்க. அண்ணன் ஏதோ புது மருந்து வித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதல விதல சுதல பாதாள என்ற 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தெடுத்து அந்த பழத்திலிருந்து சாரெடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம். இன்னும் ஒரு 50 பேர் கூடிட்டான். சில பேர் வாளியில தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம்ல போய் சென்டர் பண்ணி உட்காருவான். முக்குவான் முனகுவான் திக்குவான் திணறுவான் எந்திரிப்பான் உட்காருவான். சும்மா டமார் டுமார் டுமில் டமில் அப்படின்னு சவுண்டுகள் வந்துக்கிட்டு இருக்கும். மேட்ரு கீழே இறங்காம சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை மத்தியானம் ஒரு உருண்டையை சாப்பிட்டு ஒரு சொம்பு சுடுதண்ணியை குடிச்சிங்கன்னா சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி பக்கெட்டில் தண்ணியை வச்சு சென்டர் பண்ணி உட்கார்றதுக்கு முன்னாடியே சும்மா புரித்துன்னு சும்மா கலகலகலகலகலகலகல அவன் சொல்கிறப்பயே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கு. ஐயா கடப்பாறையை முழுங்கின எடப்பாடி என்னைக்கு இருந்தாலும் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளியே வரும் எடப்பாடி அவர்களே, கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊரா லேகியம் விற்கிற டாக்டர் மாதிரி வித்துக்கிட்டு தெரிகிறார். ஆனால் எங்கள் தலைவர் 2026 மீண்டும் 2வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற நம் தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து உடன்பிறப்பே வான் சொல்லி அறிவாலயத்தில் ஒவ்வொரு தொண்டனையும் நேருக்கு நேர் சந்திக்கின்ற தில் உள்ள ஒரே தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், நமது கட்சியினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். உடன்பிறப்பே வா என்று தொண்டர்களை நேருக்கு நேர் சந்திக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடாக நமது தொண்டர்கள் போய் சந்தித்து இதுவரை 1,36 லட்சம் பேரை உறுப்பினர்களாக சேர்த்து மக்களை நேரடியாக சந்திக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று அரசு திட்டங்களை மக்களை நோக்கி சென்று அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேருகின்ற அந்த திட்டத்தையும் 3 திட்டத்தையும் மிக அற்புதமாக செயல்படுத்திக்கிற டாக்டர். வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்த்து மாத்திரை மருந்து கொடுக்கிற டாக்டர் எங்க தளபதி ஸ்டாலின். ஊராக லேகியம் இருக்கிற லேகிய வியாபாரி தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த லேகிய வியாபாரியின் முகத்திரையை கிழிப்பதற்காகத்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக காரன் என்ன சொல்றான்னா, எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது தோக்கடிச்சிடணும்டாங்கிறான். யாரு? 2 பாஜக காரன் பேசிட்டு இருக்கேன் டீ கடையில். ஏண்டா டே கூட்டணி வச்சிருக்காரா வச்சுட்டு போறாரு. நான் கேட்குற வேலைக்கு பதில் சொல்றான்னா என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறான். 2024 தேர்தலில் மோடி பிரதமர் ஆகக்கூடாதுன்னு தானே தனியா எதிர்த்து நின்று தேர்தலில் நின்னாரு. மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு பாஜக கூட்டணியிலிருந்து விலகி போய் நின்னாரு. மோடியை பிரதமராக வரக்கூடாது நின்ன எடப்பாடி பழனிசாமிய 2026 நம்ம என்னத்துக்குடா முதல்வர் ஆக்கினா கிறுக்கா பிடிச்சிருக்குன்னு யாரு? பாஜக காரன் கேட்கிறான். ஒவ்வொரு கூட்டணியவா ஒவ்வொரு கட்சியவா கையேந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் ரத்தன கம்பளம் போட்டு நான் கூப்பிடுகிறேன் வாங்க. அவங்க 2 பேரும் உன் மோரையில் முடிச்சாலே விளங்காதியா. ஏற்கனவே முடிச்சவன் பூரா துண்டக்கான துணியக்கானு ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால நாங்கள் உங்கள் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கூட்டணியில் தான் தொடர்ந்து இருப்போன்னு செருப்பால் அடித்தது போல பதில் சொன்ன உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது திமுகவுக்குள்ள அடங்கி விட்டது. அப்புறம் எதுக்கு ரத்தன கம்பளம் போட்டு கூப்பிட்டா? அடங்கிருச்சுன்னு தெரியும்ல. கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய்விட்டது. காணாம போன கட்சி எதுக்கு கூப்பிட்டீங்க? அதாவது இப்ப என்ன ஆயிட்டாருன்னா, என்ன பேசுறதுன்னு தெரியாம நில குலைஞ்சு போயிட்டார். இப்போ ஒரு கேள்வியை பத்திரிகைக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி
என்று அமித்ஷா சொன்னாரே, அதுக்கு என்ன பதில்? ஒரு தில்லுள்ள தலைவராக இருந்தா என்ன பதில் சொல்லணும்? அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாரா? அதிமுக தலைமையில தான் ஆட்சி, நாங்க மட்டும்தான் ஆட்சி அமைப்போம், பாஜகவுக்கு ஆட்சியில பங்கு கிடையாது. உண்மையிலே தில்லுள்ள ஆம்பளையா இருந்தா நீ இந்த பதில சொல்லியிருக்கணும் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அதை சொல்றது போல என்ன சொல்றாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிய ஆட்சி, அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, பாஜக பங்கேற்குமா, அதான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டேன்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டேன், அப்புறம் பாஜக பங்கேற்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் சிக்கல்லாம் கேட்டியானே மாட்டி விடாதீங்க அப்படின்னு எந்திரிச்சு தப்பிச்சு ஓடுறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன்ட்ட போய் கேட்டிருக்காங்கண்ணே, ரொம்ப பிரச்சனையாக இருக்குண்ணே வீட்டில். அப்படியா? பிரச்சனையாக பார்த்தா தாயா பிரச்சனை மாதிரி தெரியும். பிரச்சனையாக பார்க்கலன்னா பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா பிரச்சனையாக பார்க்கறதுனால தான் பிரச்சனை பூரா பிரச்சனையாகவே இருக்கு. அதனால நீங்கள் பிரச்சனையாக பார்க்காதீங்க. பிரச்சனையை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னா, உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கடா, அது உனக்கிட்ட போய் நான் கேள்வி கேட்டேன் பாருங்க. கேள்வி கேட்குற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்ல தெரியல. அவரை பார்த்தோன்னே எனக்கு என்ன கதை ஞாபகம் வருதுன்னா, எங்களுடைய அமைச்சர், நம்ம கனிம வளத்துறை அமைச்சரை பார்த்து அநாகரிகமான ஒரு வார்த்தையில் இதே புதுக்கோட்டையில் பேசியிருக்கிறார். அந்த கேவலமான அந்த பேச்சுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோன்னே எனக்கு வந்திருக்கக்கூடிய கதை இதுதான். நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டிருக்கு, நாய்களின் மாநில மாநாடு. அதில் தலைவர் நாய் போய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, நாய் சகோதரர்களே சகோதரிகளே, நமது இனத்தை எல்லோரும் கேவலமாக பேசுகிறார்கள். அதனால் இனிமேல் இந்த மாநாட்டில் நாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். தலைவர் நாய் தீர்மானத்தை அறிவிக்குது. என்ன தீர்மானம் தெரியுமா? முதல் தீர்மானம், நாம் இனிமேல் கல்யாண மண்டபங்களிலே எச்சி இலையை போட்டால் அதை போய் நாம் சாப்பிடக்கூடாது. தீர்மானம் நம்பர் 1. எல்லா நாயும் அதுகளுக்கு கைதட்ட தெரியாதுல்ல, அதனால குலைச்ச ஆதரவு கொடுக்கமா தலைவர் நாய், ஆஹா நம்ம தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி பெருமையா இருக்கிற நேரத்தில் வெளியில இலை போடுற சத்தம் சொத்துன்னு கேட்டுச்சு. முதல்ல இறங்கி ஓடினது யாருன்னா தலைவர் நாய் தான். அது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் 2026 24 பாஜக கூட்டணியிலிருந்து ஏன் வெளியேறினீங்க? அந்த வெளியேறின செய்தி வந்தோடனே தொலைக்காட்சியில் என்னத்தை காட்டினாங்க? அதிமுக காரங்களாம் பட்டாசு வெடிச்சு கொளுத்துனாங்க. போற வர்ற எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்குறான். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டான். டும்மு டும்மு டும்முன்னு வேட்டு. சேர்ந்துட்டோம்னு சொன்னோம்னா அதே மாதிரி வேட்டு போட்டிருக்கணும்ல. சேர்ந்துட்டோம்னு சொன்னவரு எல்லாம் எப்படியோ இருக்கேன். இந்த தடவை மண்ணு தான் மாப்பிள்ள. போன தடவையாவது 65 ஜெயிச்சானுவேன். இப்போ அதுவும் கிடையாது போல இருக்கு. கொண்டு போய் சேர்ந்துட்டாங்களேன்ட்டு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அமித்ஷா வீட்டினுடைய கதவை போய் எதற்காக தட்டினேன் என்றால் தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுவதற்காக. வெக்கம் கட்டதனமா, மானம் ரோசம் சூடு சொரணை இல்லாத ஒரு கேடுகட்ட பிறவிதான் இன்றைய எடப்பாடி பழனிசாமிங்கிறவர். அவர் என்னமோ ஒரு பெரிய சாதனை பண்ணி பொதுச் செயலாளராகி முதலமைச்சரான மாதிரி எப்படின்னு நம்ம கவிச்சுடர் கவிதை பித்தன் தான் சொன்னார். அந்த காட்சி தமிழக மக்கள் மறக்கவே மாட்டாங்க. அம்மா சின்னம்மா சசிகலா அம்மையார், எங்க திண்டுக்கல் சீனிவாசன், KA செங்கோட்டையன், OPS வரிசையாக உட்காந்துருக்காங்க. திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேடுச்சு. என்னடான்னு பார்த்தா ஏதோ சேரு உடஞ்சிருச்சான்ட்டு திண்டுக்கல் செய்து அப்படின்றாரு. அடியில் ஐயா வந்துகிட்டு இருக்காரு. யாரா வாழ்க்கையில இப்படி ஒரு புரட்சியை உலகத்துல எவனுமே பண்ணது இல்லையாடா?
காலில் நம்மளும் தான் நம்ம குருநாதர் காலில் விடுவோம், இப்படி தொட்டு கும்பிடுவோம், 2 காலையும் தொடுவோம். நெடுஞ்சாங்கரே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும் கேட்டிருக்கான். 4 சேர் காலுகளுக்கு இடையில பூந்து போய் ஒருத்தர் கைப்பற்றின மிகப்பெரிய புரட்சியை செய்த ஒரு கேடுகட்ட அடிமை தான் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த கால் டச்சாச்சு. யாரு? திண்டுக்கல் சீனிவாசன். அண்ணன் போயிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் அவரு, இப்படின்னு பார்த்தா அவரு. எல்லாத்து காலையும் தாண்டி சின்னம்மாவோட காலை பிடிச்சோன்ன அந்த அம்மா, இப்படி ஒரு விசுவாசியை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அதுக்கு பழனிசாமி ஒரு அழுகை போட்டார் பாருங்க. இந்த ஒரு அழுகையே 2026 உன்னைய மண்ணக்கவ வைக்க மிஸ்டர் பழனிசாமி. விசுவாசமான சகோதரன் பழனிசாமி. இவர் வெக்கமா இல்ல? இதை என்ன சொல்றாரு? இதே புதுக்கோட்டையில சொல்றாரு, நான் ஊர்ந்து வந்துட்டேன், நான் உழுந்து வந்துட்டேன், நான் உழுந்து வந்துட்டேன்னு முதல்ல சொல்றாரு. ஊர்ந்து வந்துட்டேன்ல, இதுக்கு பிச்சை எடுத்து பொழைச்சிடலாம் சொல்றாருல. இதை விட ஒரு கேவல பிறவிய உலகத்துல நீங்க பார்த்துருக்கீங்களா? 1000 தடவை செருப்புல அடிக்கிறேன்னு சொன்னாங்க, நாற்காலி தர்றேன்னாங்க, அதனால வாங்கிட்டு நாற்காலியில் உட்காந்துட்டேன். ஒரு திமுக காரன் இப்படி இந்த பதவியவாதி ஏற்று கொள்வானாயா? தன்மானத்தையும் பகுத்தறிவையும் ரத்தத்திலே ஊற்றி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மானத்தை இழந்து போய் காலில் விழுந்து அன்னைக்கு காலில் திண்டுக்கல் சீனிவாசன் அன்னைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மேடையில் பேசுறாரு எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன். அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், 2026 நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கணும். எல்லாம் வேட்டியை பிடிச்சிருக்கிறானே. என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? அண்ணே ஸ்டாலினை முதல்வர் அப்படியா சொல்லிட்டேன்னா? ஐயோ சொல்லிட்டேன். சரி எடப்பாடியே, போட்டது தானே. உன் நெஞ்சுக்குள்ள இருந்து என்ன இருந்துச்சோ அதை ஒரு மூத்த தலைவர் 2026 அதிமுக காரங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டாலினை முதல்வர் ஆக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் 2026 மீண்டும் நம் தளபதியை முதல்வர் ஆக்கும். அமித்ஷா போய் இவர் நேரடியா கதவை தட்டி போறப்ப என்ன சொல்லிட்டு போனாரு? நான் அதிமுகவோட ஆபீஸ் கட்டிட்டு இருக்காங்க, அதை பார்க்கறதுக்காக போறேன். பொய், முதல் பொய். 2வது பொய், டெல்லியில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு கேட்குறாங்க, எதுக்காக டெல்லி வந்துருக்கீங்க? இங்கே அதிமுகனுடைய தொண்டர்கள் எல்லாம் அந்த கட்டிட வேலையை பார்க்கறதுக்காக வர சொன்னாங்க. 12:30 மணிக்கு அமித்ஷாவுக்கு கும்பிடு போடுற மாதிரி போட்டோ வந்துருச்சு. அப்போ கேட்குறாங்க, எதற்காக டெல்லிக்கு வந்தீங்க? அது அமித்ஷா அவர்களை சந்தித்து கேட்கிறான், சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை சொல்வதற்காக வந்தேன். அதை நேரடியாக இங்கே சென்னையில் பரப்புறப்பே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இந்த திருட்டுத்தனம் என்றுதான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் கேட்டார். கள்ளத்தனமாக அமித்ஷாவினுடைய கதவை தட்டினீர்கள். உள்ள என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தனியா அமித்ஷாவும் எடப்பாடியும் என்ன நடந்திருக்கான்? அண்ணனுக்கு தான் பழக்கப்பட்ட வேலையாச்சே. ஜெயலலிதா அம்மாவோட காலு, அதுக்கடுத்து சசிகலா அம்மாவோட காலு, அதுக்கடுத்து இப்போ அமித்ஷாவோட காலு. பப்ளிக்காக ஒழுகலை, கதவை சாத்திக்கிட்டு அப்படி போய் நின்றுருப்பார். அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது. क्या बोलता है मिस्टर पழனிசாமி? आई एम पழனிசாமி, ऑल इंडिया अन्ना डीएमके जनरल सेक्रेटरी. क्या क्या बोल पழனிசாமி? क्या ஒன்றும் இல்லைங்க, அது மேட்ரு முடிய போகிறேன்னாங்க. மை மேட்டர் வாஸ் க்ளோஸ்டு பை அவர் ஏடிஎம்கே பீப்புள்.
You are going to rescue me. Yes. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேங்க. வாட் யூ சே ஐ வில் டூ மிஸ்டர் அமித்ஷா அப்படின்னு அங்கே போய் பிச்சை எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா, அமித்ஷா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு, பக்கத்தில் கையை கட்டி உட்காந்துருக்காரு ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி. ஆனால் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காரு நம்ம பிரதமர் ஐயாவுக்கு பக்கத்தில். பிரதமர் கை கட்டி உட்காந்துருக்காரு, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் அப்படி கம்பீரமாக உட்காந்துருந்தாரியா. இந்த சந்திப்புக்கு பேர் என்ன, அந்த சந்திப்புக்கு பேர் என்ன? எடப்பாடியுடைய சந்திப்பு மானங்கட்ட சந்திப்பு, அது கம்பீரமான தன்மானத்தின் சுயமரியாதையோட சந்திப்பு. இதை இன்னைக்கு பேசி பழகிறாரியா. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு மலை மேலே ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜா பைத்தியக்கார ராஜா. அந்த ராஜாவை சொல்லியிருக்காரு, ராஜா என்னை யாருமே கீழே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்னை எப்படியாவது கீழே கூட்டிகிட்டு போங்கடான்னு கெஞ்சிறாரு அந்த மெண்டல் ராஜா. உடனே ஊருக்காரங்கெல்லாம் உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கே ராஜா, எதுக்கு நீங்கள் மக்களை பார்க்க வரணும்? இல்லை நான் பார்த்து ஆகணும். ராஜாவை நடந்து கூட்டி போனால் எங்கிட்டாவது தப்பிச்சு ஓடி போயிடுவார் பைத்தியம் பிடிச்ச ராஜா. அதனால ஒரு கழுதை மேலே அந்த ராஜா உட்கார வச்சு மலையிலேருந்து இறக்கி கூட்டு வர்றாங்க. யார்? மெண்டல் ராஜா கழுதை. வர்றப்ப ஜனங்கள்லாம் கும்பிடுறாங்க ராஜாவை. ராஜா 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 ராஜா. கழுதை என்ன நினச்சிருக்கு, நம்மளை தான் கும்பிடுறாங்க போல இருக்கு அப்படின்னு மண்டே ஆட்டுது. அப்படியே கீழே இறங்கி வருது கழுதையோட மெண்டல் ராஜா. கழுதையை கும்புறதை பார்த்தோன்னா கழுதைக்கு பயங்கரமான சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு நேராக அப்படியே மலையில் வேகமாக நடக்கிறேன்ட்டு வந்து கழுதையும் விழுந்துருச்சு, ராஜா விழுந்து மண்டை உடஞ்சி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார். கழுதையை புளிய மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. இந்த கழுதை வேற யாரும் இல்லை, அதுதான் எடப்பாடி பழனிசாமி. பைத்தியம் பிடிச்ச ராஜா தான் பாஜக. இது 2026 மண்ணை கவப்போவது உறுதி. எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார். காரணம், மார்ச் 1ஆம் தேதி திராவிட மாடல் முதல்வர் எங்கள் தளபதி ஸ்டாலினோட பிறந்த நாள் மார்ச் 1. ஏப்ரல் 1ஆம் தேதி பாஜக அதிமுக என்ற கோமாளிகள் ஏமாளிகளாக மாறி தோல்வி அடைய போகும் ஏமாளிகளுடைய நாள் ஏப்ரல் 1. மே 1ஆம் தேதி வெற்றி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மதுரையில். மே 1ஆம் தேதி. ஜூலை 1, 2026 கவர்னர் மாளிகையில் 2026 ஜூலை 1 அன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் என்ற அந்த குரல் ஒலிக்க போகின்ற நாள் 2026 ஜூலை 1. திமுகவுக்குன்னு ஒரு மாபெரும் வரலாறு இருக்கியா. எடப்பாடி பழனிசாமிக்குன்னே எம்ஜிஆருடைய பாட்டு போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்குன்னே போட்ட பாட்டு. இதே மாதிரி கூட்டம் தான் சென்னையில் கூட்டியிருந்தாங்க. எம்ஜிஆருடைய பிறந்த நாளில் எடப்பாடி பழனிசாமி ஏட்டி பூட்டியாக பேசி அப்போ எம்ஜிஆருடைய பாட்டை பாடுறதுக்கு பேப்பர் தேடினார் எடப்பாடி. எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் பேப்பரை கூட பேப்பரு எம்ஜிஆர் 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 அப்படின்னு அந்த பாட்டு மறந்து போச்சு. கடைசி இன்னொரு பேப்பர் அதுலேயே ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான். என்ன பாட்டு தெரியுமா பாடினாரு? எம்ஜிஆர் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த வரியை திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த பாட்டில் இன்னொரு வரியை எம்ஜிஆர் எழுதியிருக்காரு எடப்பாடிக்குன்னு. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், எங்கள் தளபதி ஸ்டாலின் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், ஸ்டாலின் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.
போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. எடப்பாடி பழனிசாமிக்குனே நான் எழுதிட்டு வந்திருக்கேன் ஒரு பாட்டு. பழனிசாமி அவர்களே, அந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இந்த பாட்டு தான் நாளைக்கு ட்ரெண்டாக போகுது. பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சை பொய்யே பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சை பொய்யே பழனிசாமி, அமைதிப்பட அம்மாவாசன்னு பேரு வாங்கின பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சை பொய் பழனிசாமி. 4 வருஷம் ஆட்சியிலே ஆட்டைய போட்ட பழனிசாமி, 4 வருஷம் ஆட்சியிலே ஆட்டைய போட்ட பழனிசாமி, அம்மாவின் காலடிக்கு துரோகம் செஞ்ச பழனிசாமி, சின்னம்மாவின் காலடியில் புரண்டெழுந்த பழனிசாமி, அமித்ஷாவின் காலடிய கட்டி பிடிச்ச பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சை பொய் பழனிசாமி. அதிமுக கட்சியையே அடகு வச்ச பழனிசாமி, 10 முறை தோத்து விட்டு புருடவிடும் பழனிசாமி, விவசாய மக்களுக்கு துரோகம் செஞ்ச பழனிசாமி, 2026 மண்ணை கவ்வும் பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சை பொய் பழனிசாமி. ஊர் ஊரா போய் லேக்கியம் வித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனிசாமி, அவருக்கு கோயம்புத்தூர்ல மீட்டிங் தொடங்கி அந்த விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதில் முதல்ல ஒருத்தன் கருத்து சொல்ல வந்தான். யார் தெரியுமா? மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விறகு வியாபாரிகள் சார்பாக சில கோரிக்கைகளை வைக்கிற முதல் ஆள் யார்? விறகு. அதுக்கடுத்து ஒருத்தன் செங்கல். நாங்களெல்லாம் செங்கல் கால்வாய் வச்சிருக்கோம், செங்கல் வியாபாரிகள் சார்பாக. அதுக்கடுத்து இன்னொருத்தன் சிமெண்ட் கலவை வியாபாரிங்க. இது பாருங்க எப்படி சகனம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. விறகு, செங்கல், சிமெண்ட் கலவை இது எதுக்கு பயன்படுத்துவாங்க? எரிச்சிட்டு சமாதி பண்ணுறது. காளியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து முதல்ல விறகு, செங்கல் சூளை, அதுக்கப்புறம் சிமெண்ட் கலவை. அதுலேயே பக்கத்தில் யார் வேலுமணி சொல்கிறாரு, சகனமே சரியில்லையாடா, யாரா இவனுங்களை கூட்டி வந்தது, வேற எவனையாவது பேச சொல்லுக்கிறான்னு திருப்பி அவன் வந்து விறகு அவரை வேற ஏதாவது பேசியா சும்மா விறகு விறகு விறகுன்னு. இன்னைக்கு நான் கேட்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தப்ப எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் தான் திண்டுக்கல்லில் நடந்த மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா ராமதாஸ் ஐயா உட்காந்துருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்டார். எங்களுடைய கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆப்பிள் சின்னத்திலே வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தன் வேட்டியை பிடிச்சி இழுத்தானே, சின்ன மயரனே, என்னடா சொன்னேன், ஆப்பிள்னு சொல்லிட்டேனே, மாம்பழம், சரி ஏதாவது ஒரு பழத்தை சொல்லிட்டேன்ல, விடுறா, அதான் தோக்கத்தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த பழத்தில் போட்டேன் என்னன்னு ராமதாஸ் அப்பயே பார்த்தாரு. இவங்களோட போய் சேர்ந்து நம்ம எப்படா கூட்டணியில் வாழ்றதுன்னு. அதே அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சொன்ன வார்த்தை இன்னைக்கு நான் சொல்றேன். டயர் நக்கி கூட்டங்களோடு நாங்கள் கூட்டணி வைத்தது தப்பா போச்சுன்னு டயர் நக்கின்னார். அதுக்கப்புறம் அதே அன்புமணியை கூட்டிகிட்டு தருமபுரியில் ஓட்டு கேட்க வர்றார். அப்போ அவருக்கு பக்கத்தில் அன்புமணி நிற்கிறாரு. எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, என்னை டயர் நக்கின்னு சொன்னவர் இவர் தானுங்க, அதனால் இவருக்கு நீங்கள் அப்படி. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா எனக்கு காதில் என்ன அவ்வளோதுன்னா டயர் நக்கின்னு சொன்னது என்னை இவர் தாங்க அப்படின்னு.
டயர்னைக்குன்னு சொன்ன அதே பாமக கூட திரும்ப கூட்டணி வெக்கங்கெட்டதனமா. பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்ததுனால தான் நாங்கள் தோத்து போனோம்னு யாரு? முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது, இந்த பாஜகன்னு ஒரு கட்சியில் மட்டும் நான் கூட்டணி வைக்கலன்னா இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிருப்பேன். சிவி சண்முகம் சொல்றாரு, இந்த கேடுகட்ட பாஜக கட்சியால தான் நானும் தோத்து போனேன், இந்த கட்சியோட கூட்டணி வச்சுதான் தொலைஞ்சு போனான் அப்படின்னு சொன்ன சிவி சண்முகம் அந்த வேன்ல எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு, பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த அவர் நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி அந்த மொழியிலேயே தெரியுது, பாஜகவோட கூட்டணி நாங்கள் வச்சிருக்கோம், நாங்கள் யாரை விட வேணாலும் வைப்போம்யா, நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படிங்கிறப்ப சிவி சண்முகத்தோட மைண்டு வாய்ஸ் தோக்க போகிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏதோ கடைசியாக கூட்டத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதனால ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு அவர் முகத்தை பார்த்தா. இங்கே நம்ம முன்னாள் அமைச்சர் இருக்காரு குட்கா புகழ விஜயபாஸ்கர், அவரும் பக்கத்தில் நின்று பார்க்குறாரு. கூட்டத்தை கூட்டி என்ன பிரயோஜனம்? ஜல்லிக்கட்டு விட்டப்பே என் மாடு ரெண்டும் செத்தப்பே நான் முடிவு பண்ணிட்டேன், சாக வரைக்கும் நான் அமைச்சராக ஆக முடியாது அப்படின்னு அவர் மைண்டு வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டில் நான் விட்ட மாடு ஜல்லிக்கட்டு களத்திலேயே விழுந்து சாகிறப்பே முடிவு பண்ணிட்டேன், நான் ஜென்மத்துக்கு அமைச்சராக முடியாதுன்னு அவரோட மைண்டு வாய்ஸ். இன்னைக்கு நான் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர்ட்ட சொல்கிறேன், எங்கள் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக அவரால் நடக்க முடியாமல் தள்ளு வண்டியில் வரும் பொழுது அந்த முதுமையை பார்த்து கிண்டல் செய்தாய், நீ தள்ளு வண்டி தாத்தா என்று. ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை பார்த்து அந்த நோயை பார்த்து கிண்டல் செய்கிறார் என்றால் அவர் டாக்டர் இருக்கிறதுக்கே தகுதியற்றவர் என்பதை அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டான். என் தானை தலைவனுடைய அந்த மனப்புழுக்க இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேதனை விஜயபாஸ்கரை சாகும் வரை அவரை அமைச்சராக்கவே விடாது. இன்னைக்கு நான் சொல்றேன், விஜயபாஸ்கர் அவர்களே, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அமைச்சராகவே முடியாது. இந்த முறை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியாத காரணம் உங்கள் ஜெயலலிதாவையே தோற்கடித்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த கூட்டத்தை இப்போ தான் முத பார்க்குறாரு 4 வருஷம் கழிச்சு. என் தலைவன் தமிழகத்தினுடைய வருங்காலம் 2026 மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற தளபதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை நேரடியாக சந்தித்து கொண்டிருப்பதால் அவருக்கு அந்த கூட்டம் பெருசா தெரியல. அது எப்படி இருக்குன்னா, ஒரு நரி காட்டுக்குள்ள இருந்த நரி சாயப்பட்டறையில, காவி சாயப்பட்டறையில விழுந்துருச்சு. நரியோட கலர் பிரவுனு, காவி சாயத்தில் அந்த நரி விழுந்து காவி கலர்ல ஒரு நரி வரவும் காட்டுக்குள்ள இருக்க விலங்குகள்லாம் பார்த்துட்டு, ஆஹா புதுசா ஒரு ராஜா வந்திருக்குடா அப்படின்ட்டு அந்த நரியை பார்த்து எல்லாம் பயந்தாங்க. அந்த நரி நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுதுடா, ஆஹா ஓஹான்ட்டு. அந்த நரி காட்டுக்குள்ள காவி சாயத்தோட எப்படி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் எடப்பாடி என்று ஊராக கூட்டத்தை பார்த்து ஏமாந்து போவது எப்போது என்றால் 2026 தேர்தல் ஜனநாயகம் என்ற மழை வந்தவுடன் அந்த நரியின் சாயம் வெளுத்து போய் எடப்பாடி பழனிசாமி அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக தோல்வி அடைந்து 2026 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கூட்டணி தான் காரணம். கூட்டணியினுடைய பலம் இன்னைக்கு நம் தளபதி உருவாக்கி அந்த அற்புதமான கூட்டணி, அந்த கூட்டணியுடைய பலத்தை முடிவு செய்யாமல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஊராக இன்னைக்கு உளறி கொண்டிருக்கிறார். காரணம் ஏன் இந்த உளறல் அப்படின்னு சொன்னா, அவருக்கு இதுதான் கடைசி, இனிமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்பதனால் தான் அவர் ஒவ்வொரு இடத்திலும் நிதானம் இழந்து முதலமைச்சரை ஒருமையில் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னா அங்க சரக்கு தீந்திருச்சுன்னு அர்த்தம். எங்கள் தலைவருடைய அந்த திட்டங்களை எல்லாம்
வரிசையாக மக்களிடம் சொல்லிக்கொண்டே சென்றால் போதும், எங்கள் தலைவர் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவார். காரணம், இன்னைக்கு சரக்கு தீர்ந்துருச்சுன்னா 2 ஊருக்கு இடையில அந்த பஞ்சாயத்து கச்சேரி நடக்குது. அதுக்கு பேர் லாவணி கச்சேரி. ஒரு ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் நிக்கிறான். இந்த ஊருக்காரன் சொல்றான், ஏய் எங்க ஊர்ல 5 கோயில் இருக்குடாங்கிறான். அவன் எங்க ஊர்ல 10 கோயில் இருக்குடாங்கிறான். இன்னொருத்தன் எங்க ஊர்ல 30 மெத்த வீடு இருக்குடா. அவன் எங்க ஊர்ல 40 மெத்த வீடு இருக்குடா. இன்னொருத்தன் எங்க ஊர்ல 500 பொம்பளைய படிச்சிருக்காங்கடா. அவன் எங்க ஊர்ல 1000 பொம்பளைய படிச்சிருக்காங்கடா. இப்படியே போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் இருக்கவனுக்கு சரக்கு தீந்துருச்சு. உடனே என்ன சொல்றான், டேய் உன் மட்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாதாடா. டேய் ஊரு பெருமையை சொன்னோன்னே எதுக்குடா என் பொண்டாட்டி மேல கை வைக்கிற? அங்க மேட்ரு தீந்துருச்சுனாலே ஒருமையில் பேசுவதும் கெட்ட வார்த்தையில் பேசுவதும் ஒரு இடத்துல தொடங்குதுன்னா அந்த பகுதியில் சரக்கு இல்லை என்று பொருள். எடப்பாடி பழனிசாமி சரக்கு இல்லாமல் மீண்டும் அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினோம் என்றால், அம்மா கிளினிக், அந்த அம்மா கிளினிக்கை அவங்க உண்டாக்குனாங்களாம். அந்த அம்மா கிளினிக்கை கொண்டு வந்தீங்களே, ஏன் அதில் நடத்தலை? இன்னைக்கு அவரை கேட்குறேன், அடுத்த கூட்டத்தில் பதில் சொல்லுங்க. அந்த அம்மா கிளினிக்னால எத்தனை நோயாளிகள் குணமடைந்தார்கள்னு பட்டியல் சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமியால? அம்மா உணவகம்னு உங்க அம்மா உணவகம் ஆரம்பிச்சாங்களே, எவ்வளவு பேர் இது வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அம்மா குடிநீர் என்று 10 ரூபாய்க்கு பாட்டிலில் வித்தீங்களே, அந்த பாட்டில் இன்னைக்கு என்னாச்சு? ஆனால் என் தலைவர் குடிநீர் ஏடிஎம் என்று சொல்லி சென்னை முழுவதும் ஏடிஎம் குடிநீர் திறந்திருக்காரு. எந்த நேரம் வேண்டுமானாலும் ஆர்ஓ வாட்டரை மக்கள் பிடித்து குடித்துக் கொள்ளலாம் என்று இலவசமான குடிநீர் திட்டத்தை தந்தவர் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அம்மா குடிநீர்னு 10 ரூபாய்க்கு வித்தாங்க பாட்டில். அம்மா கிளினிக். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, மருத்துவ கல்லூரிகளை மாவட்டம் தோறும் நாங்க தான் கொடுத்தோம். வெக்கம்ல, மருத்துவ கல்லூரி மாவட்டம் தோறும் தொடங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய அந்த திட்டத்தினால் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அம்மா கிளினிக்னு ஒரு திட்டத்தை சொல்றாரு. இன்னைக்கு நம்ம மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான திட்டம் எது என்றால், மக்களை தேடி மருத்துவம். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மா 100 நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. உடனே பக்கத்தில் இருக்க பொம்பளை எல்லாம் தூக்கிட்டு போய், அம்மா அம்மா ஏமா திடீர்னு வருதுக்கா அக்கா போய் என்னன்ட்டு டாக்டர் கையில் அந்த பிரஷரை சுற்றி அப்படியே மீட்ரு ஏறுது. டாக்டர் சொல்கிறார், அம்மா உனக்கு ரத்த கொதிப்பு 400 இருக்கு, இருந்துட்டு போகுது சாமி, இன்னும் ஒரு 100 வேணா சேர்த்துக்க. ரத்த கொதிப்பை சேர்த்துக்க முடியுமா? என்ன ரேஷன் கார்டு இடையில போடுற அரிசின்னு நினச்சியா? இல்லைப்பா ஒரு 100 கூட இருந்துட்டா போயிட்டு போகுது. என்னம்மா ரத்த கொதிப்பு இதுக்கு மேலே அதிகமாச்சுன்னா செத்துருவேன். அதுக்கு பிளட் ப்ரெஷர்னா என்னன்னு தெரியல, சுகர்னா என்னன்னு தெரியல. இப்படி தனக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய மறைவான நோய்களை கண்டறிந்து அந்த மக்களுக்கு மருத்துவ உதவி தருகின்ற திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம். இதுவரைக்கும் 3 கோடி பேர் கிராமங்களில் அந்த மக்களை தேடி மருத்துவத்தால பயன்பெற்றிருக்கிறார்கள். இது மாதிரி சொல்ல முடியுமா? இது மாதிரி ஒரு திட்டங்களை 4 ஆண்டுகள் தமிழகத்தில் என்ன திட்டங்களை கொடுத்தீர்கள் ஸ்டாலின் அவர்களே? எடப்பாடி அவர்களே, இன்னைக்கு வரிசையான என்னுடைய திட்டங்களை சொல்லவா? தலைவர் போட்ட திட்டத்தை, உங்க அம்மாவுக்கே சமாதி கட்டுறதுக்கு 6 கோடி ரூபாயை பாக்கி வச்ச கேடுகட்ட நன்றி கட்ட குரூப் நீங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு 6 கோடி அந்த கான்ட்ராக்டருக்கு கொடுக்கல. சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர் எந்திரிச்சு தலைவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி அவங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டினதுக்கு கான்ட்ராக்டருக்கு 6 கோடி ரூபாய் மிச்சம் வச்சுட்டாங்க, அதை சாங்ஷன் பண்ணிடலாமா? தலைவர் சொன்னார், இதை நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர், எனக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க, அந்த பணத்தை சாங்ஷன் பண்ணுன்னு சொல்லி
உங்க அம்மாவோட சமாதிக்கே 6 கோடி ரூபாய் இன்னைக்கு சாங்ஷன் பண்ணவர் என் தலைவரியா. உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய பெருமை சேர்த்திருக்காரு தெரியுமா என் தலைவர். கேரளாவில் இருக்க வைக்கம் போராட்டத்தில் வைக்கம் அந்த மிகப்பெரிய ஒரு நினைவிடம் அமைத்து பெரியாருக்கு அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்று, பெரியாரோட யாரெல்லாம் பழகினார்களோ அந்த தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் அந்த அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. தலைவர் போய் அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்துட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காரு, எல்லா முதலமைச்சர்களுடையும் பெரியார் இருக்கிற படம் இருக்கு, ஜெயலலிதா அம்மையார் பெரியார் கூட இருக்கிற மாதிரி படம் எதுவும் இல்லையா? ஏங்க அதை வச்சா என்ன வைக்காட்டி என்னங்க? இல்லை, போய் தேடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பெரியாரும் ஜெயலலிதா அம்மையாரும் இருக்கிற படத்தை எங்கேயோ போய் ஒரு போட்டோகிராஃபர்கிட்ட வாங்கி உங்க அம்மாவும் பெரியாரும் இருக்கிற படத்தை கேரளாவில் வைக்கம் அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்று ஆணை போட்ட தலைவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு என் தலைவர் பேர்ல எத்தனை நூலகம், எத்தனை பேருந்து நிலையம், எத்தனை மருத்துவமனை. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா கல்லறைக்குள்ள இருந்து எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறாங்க, ஏ பழனிசாமி, என் பேர்ல ஒரு திருமண மண்டபம் அது கட்டினியாயா? மூச்சுக்கு முன்னொரு தடவை உம்மா நொம்மா நொம்மாங்கிறிய, என் பேர்ல இதுவரைக்கும் ஒரு சின்ன கிளினிக் கட்டியிருக்கியா? ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கியா? ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கியா? ஒரு காலேஜ் கட்டியிருக்கியா? உங்களையெல்லாம் சோத்தை போட்டு இப்படி வளர்த்தனடா, என் பேர்ல நீங்க ஒரு கட்டடம் கூட கட்டலையேன்னு அந்த அம்மா கதறி அழுகுது கல்லறைக்குள்ள இருந்து. இப்போ ஒரு போட்டோ வெளியாயிருக்கு, பார்த்துருக்கீங்களா? சின்னம்மா காலில் வரிசையா ஒருத்தரா விழுந்து எந்திரிச்சது ஃபுல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. யார் ஃபர்ஸ்ட்? எடப்பாடி. அதுக்கடுத்து செங்கோட்டையன். அதுக்கடுத்து ஒருத்தரா விஜயபாஸ்கர் உழுவார் பாருங்க, அந்த உயரத்துக்கு அதுக்கும் எங்கன கடந்தாருன்னே தெரியலையா. டமார்னு விழுந்து எங்கடா ஆளை காணான்னு பார்த்தா இவ்வளவுதானே இருக்காப்ல, 4 அடி. அதனால சின்னம்மா கீழே, அப்புறம் எந்திரிச்ச பிறகு ஓ அண்ணனா எதனா விழுந்தவரை காணான்ட்டு. இந்த போட்டோவை மட்டும் ஜெயலலிதா அம்மா கல்லறையில இருந்து பார்த்துருந்தாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க? அட நன்றி கெட்ட நாய்களா, உடனே காலை மாத்திட்டீங்களேடா நான் செத்த உடனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நேரம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான். உங்க அம்மா எங்களுடைய அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சின்னு சொல்றீங்களே, உங்க அம்மா பேர்ல இதுவரைக்கும் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் தொடங்குனீங்களா? ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பேர்ல பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், எப்படிப்பட்ட பேருந்து நிலையம்? அதே மாதிரி கிளாம்பாக்கத்தில் உலக புகழ் பெற்ற பேருந்து நிலையம், மிகப்பெரிய பல்நோக்கு அரசு மருத்துவமனை, மதுரையில் மிகப்பெரிய நூலகம். கலைஞர் பேர்ல எவ்வளவு பெரிய கட்டிடங்களை எல்லாம் என் தலைவர் கட்டியிருக்காரு. உங்க தலைவர் பேர்ல நீங்க கட்டடம் கட்டினீங்களா? ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். 1900 மணி அடிக்குது சிவன் கோயில்ல. என் தம்பி செல்லப்பாண்டியன் பேச ஆரம்பிக்கும் போது இதே சிவன் கோயில்ல மணி அடிச்சிச்சு. நான் அதை மணி சத்தம் கேட்டோன்னே சொன்னேன், 2026 என் தம்பி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவாருங்கிறதுக்கு இந்த மணி சத்தம் தான் காரணம். 2026 என் தலைவர் முதலமைச்சர் ஆவார். 1989 நடந்தது. எம்ஜிஆர் மரணப்படுக்கையில் இருக்கார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே அதை திறக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் ஆசைப்பட்டு அந்த திறப்பு விழாவில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் ரெடி ஆயிடுச்சு, எம்ஜிஆரால் திறக்கிறதுக்கு போக முடியல, இறந்துட்டார். அந்த நேரத்தில் மீண்டும் 1989 ஆட்சிக்கு வர்றாரியா என் தலைவர். வந்த உடனே எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு பேர் போட்டிருக்கு. அவர் நினைச்சிருந்தா அதை அண்ணா பல்கலைக்கழகம்னு மாற்றிருக்கலாம், கலைஞர் கருணாநிதி மருத்துவ பல்கலைக்கழகம்னு மாற்றிருக்கலாம். ஆனால் என் தலைவர், என் நண்பன் எம்ஜிஆர் திறக்க வேண்டும் என்று நினைத்த பல்கலைக்கழகம் அவர் பேர்லேயே இருக்கட்டும், நான் திறந்து வைக்கிறேன் சொல்லி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தவர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர்.
நீங்க அந்த எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒரு கட்டடம் கட்டியிருக்கீங்களா? ஒன்று கட்டியிருக்காங்க, எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு நுழைவாயில் ஒரு ஆர்ச் ஒன்று தான் கட்டியிருக்காங்க. சரி, எம்ஜிஆருக்கு வேற ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரை எம்ஜிஆருக்கு வச்சிருக்காங்க. யாரு? மத்திய அரசு கட்டியிருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் எம்ஜிஆர் பேர். ஜெயலலிதா அம்மா பேர்ல என்னையா வச்சிருக்கீங்கன்னு கேட்டா கோயம்பேடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு எம்ஜிஆர் பேர், இது ஜெயலலிதா அம்மா பேர். வெக்கமா இல்ல? உங்கள் தலைவியின் பேரால் ஒரு கட்டடம் கூட கட்ட முடியல. உங்கள் தலைவி வாழ்ந்த அந்த கொடநாடு வீட்டை காப்பாற்ற முடியாத எடப்பாடி எப்படி நாட்டை காப்பாற்றுவார் என்று எடப்பாடியை இன்று கேள்வி கேட்டு ஊர் ஊராக லேகியம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த லேகிய வியாபாரி விரைவில் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு மண்ணை கவப்போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. 2026 இரண்டாம் முறையாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஓய மாட்டான், உறங்க மாட்டான். கண்டிப்பாக 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.